और मेरा जिला इस महासमुंद, मेरा जो जिला महासमुंद है, महासमुंद छत्तीसगढ़ से आया हूँ. நான் சத்தீஸ்கர் மாநிலத்திலே இருந்து வருகிறேன். डिस्ट्रिक्ट महासमुंद, மாசமோ என்கிற மாநிலத்திலிருந்து நான் வருகிறேன், மாவட்டத்திலிருந்து வருகிறேன். और प्रभु में आने के पहले मेरा जीवन कैसा था, मैं उसको आपके सम्मुख में रखना चाहता हूँ. கர்த்தருக்குள்ளாய் நான் வருவதற்கு முன்னதாக என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி இருந்தேன் என்பதை குறித்து நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். मैं बचपन से ही मेरा हिंदू परिवार से जन्म हुआ था. நான் என்னுடைய பிறப்பு ஒரு இந்து குடும்பத்திலிருந்து நான் பிறந்தவன். और मेरा एक छोटा सा हम लोग का मेरा परिवार था. என்னுடைய குடும்பம் ஒரு சிறிய குடும்பமாக இருந்தது. और मेरे माता पिता है और मेरा 2 भाई और एक बहन. என்னுடைய தாய் தகப்பன்மார் அப்புறம் என்னுடைய 2 சகோதரர்கள் ஒரு சகோதரி எனக்கு உண்டு. और हम जो पूरे परिवार जो है हम लोग कट्टर हिंदू थे. என்னுடைய குடும்பம் முழுவதும் இந்து குடும்பமாக இருந்தது. और हम बहुत ही सांसारिक में हम खोए हुए थे. मैं बहुत ही मूर्ति पूजा करता था. நாங்கள் மிகவும் அதிகமாக உலகத்திலும் மற்றும் விக்கிரக ஆராதனைகளிலும் நாங்கள் அதிகமாக இருந்தோம். जब भी मैं सुबह उठता था, நான் எப்பொழுதும் காலையில் எழுந்திருந்தாலும் पहले नहा के जो है जहाँ पर हम लोग अपने घरों में मूर्ति रखे थे वहां पर जाके मैं मूर्ति पूजा करता था. நான் எப்பொழுது காலையில் எழுந்தாலும் அதில் குளித்து விட்டு நாங்கள் எங்க போய் எங்கள் பூஜைகளை செய்வோமோ அந்த இடத்திற்கு அந்த போட்டோக்களுக்கு விக்கிரகத்துக்கு முன்பதாக சென்று நான் அந்த விக்கிரக ஆராதனை செய்வது வழக்கமாக இருந்தது. और मेरे माता पिता भी वो भी मूर्ति पूजा करते थे. என்னுடைய தாயும் தகப்பனும் அதற்கு ஆராதனை செய்து வந்தார்கள். और जो है मैं सांसारिक में खोया हुआ था. நான் இந்த உலகத்திற்குள்ள மிகவும் மூழ்கி போனவனாக இருந்தேன். और जो है मैं जब मैं पढ़ाई कर रहा था, जो है मेरे माता पिता बहुत ही कठिन परिस्थिति में मुझे पढ़ाया. என்னுடைய தாயும் தகப்பனும் ரொம்ப கடினமான சூழ்நிலைகளில் என்னை படிக்க வைத்தார்கள். मैं बताना चाहता हूँ, நான் சொல்ல விரும்புகிறேன், हमारा एक छोटा सा घर था. என்னுடைய வீடு மிகவும் ஒரு சிறிய வீடாக இருந்தது. और छोटा सा घर में एक ही किचन और एक ही रूम था. அந்த சிறிய வீட்ல ஒரே ஒரு கிச்சன் அப்புறம் ஒரே ஒரு லிவிங் ரூம் இருக்கு, இது மாத்திரம் தான் இருக்கும். जहाँ पर मेरे मम्मी खाना बनाते थे मैं वहीं पर पढ़ाई करता था. எங்க என்னுடைய அம்மா எங்க சமைக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் நான் உட்கார்ந்து படிப்பேன். और मेरे माता पिता जो है बहुत ही विपरीत परिस्थिति में, बहुत ही कठिन परिस्थिति में एक दुखित परिवार थे हम लोग. ரொம்ப கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலை, ரொம்ப கடினமான சூழ்நிலைகள், ரொம்ப வேதனைக்குள்ளான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தான் நாங்கள் இருந்தோம். और जो है मेरे मम्मी की जो उसकी मम्मी है जो मेरी दादी थी, என்னுடைய தாயாருடைய தாயார் அதாவது என்னுடைய பாட்டி, वो जो है वो एक लक्ष्मी की एक मूर्ति बनाई थी और उसको रखी थी अपने घर में. அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு விக்கிரக சிலையை வரைந்து அதை எங்களுடைய வீட்டுக்குள்ளாக வைத்தார்கள். और मेरे माता पिता के बीच में जो हमेशा लड़ाई झगड़ा होता था. என்னுடைய அப்பா அம்மாக்கு இடையில எப்ப பார்த்தாலும் சண்டைகளாகவே இருக்கும். जीवन में कभी शांति नहीं था. எங்க வீட்ல ஒரு சமாதானம் இல்ல. यद्यपि हम एक छोटे से परिवार थे, எங்களுடைய குடும்பம் ஒரு சிறிய குடும்பமா இருந்தது. पैसा तो था हाथ में लेकिन जीवन में शांति नहीं था. பணம் எங்களுடைய கரத்தில் இருந்தது, ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் என்பது இல்லாமல் இருந்தது. और मैं मेरा जिंदगी में बोलूंगा तो मैं बहुत ही नशा करता था. என்னுடைய வாழ்க்கையை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் ரொம்ப மிகவும் மோசமானவனாக நான் இருந்தேன். मैं गुटखा खाता था. நான் மிகவும் பொல்லாத பழக்கங்களுக்கு நான் அடிமையாக இருந்தேன், போதைப் பொருட்களுக்கு நான் அடிமையாக இருந்தேன். मैं जब क्लास 8 में पढ़ रहा था, நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது मैं दूसरे के यहाँ था चोरी करता था. நான் மற்றவர்களிடத்திலிருந்து திருட ஆரம்பித்தேன். किसी की चुगली करता था, மற்றவர்களை ஏமாற்றி திருடினேன். किसी की लड़की को बुरी तरह से देखता था. மற்ற பிள்ளைகளை நான் கேவலமாய் பேசி கிண்டல் அடித்துக் கொண்டிருந்தவன். मतलब कि मेरा जीवन पूरी रीति से बुराई से भरा हुआ था. என்னுடைய வாழ்க்கை மிகவும் அசுத்தங்களாலும் மற்ற அந்நிய காரியங்களினாலும் நிரப்பப்பட்டதா இருந்தது. मैं इतना नशा करता था कि நான் இவ்வளவு போதைக்கு அடிமையா இருந்தேன். कभी कभी नशा करके रास्ते में से पड़ा हुआ था. நான் அடிக்கடி போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டு குடித்து விட்டு நான் ரோட்டில் விழுந்து கிடந்திருக்கிறேன். और मेरा जीवन जो है ऐसा था कि मैं किसी को भी मतलब डांट देता उसको गाली दे देता था. நான் யாரை பார்த்தாலும் அவர்களை திட்டி அடித்து ரொம்ப துன்புறுத்துகிறவனாகத்தான் நான் இருந்தேன்.
और उसके मेरे पीने के कारण मेरे माता पिता भी बहुत ही निराश थे, मेरे को बहुत बोलते थे कि तू क्यों पी रहा है इतना, तू क्यों ऐसा कर रहा है बोल के। என்னை குறித்து தாயும் தகப்பனும் ரொம்பவே கவலைப்பட்டவர்களா இருந்தா, நீ ஏன் இவ்வளவு தூரம் குடிக்கிற, நீ ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யற என்று சொல்லி என்னை குறித்து அவர்கள் மிகவும் வேதனை அடைந்தார்கள். और कुछ 3 महीने के बाद जो है 3 மாதங்களுக்கு பிறகு मैं बहुत ही बीमार पड़ा. நான் மிக வியாதிக்குள்ளானேன். ऐसा हो गया कि मैं इतना बीमार पड़ा कि डॉक्टर के पास जाता था, लेकिन थोड़े समय में ठीक होता था, फिर मैं बीमार हो जाता था, बुखार जो बढ़ जाता था बहुत. சுகப்படுத்தவே முடியாத அளவுக்கு காய்ச்சல்களும் கடுமையான வியாதியினால் 3 மாதங்களுக்கு பிறகு நான் வியாதிப்பட்டேன். और मेरे को जो है मेरे मम्मी लोग कहीं बेगा के पास, गुड़िया के पास, बैद के पास लेके गए. என்னுடைய தாயும் தகப்பன்மாரும் என்னை மற்றவர்களிடத்தில், பூசாரிகளிடத்திலும் மற்ற மனிதர்களிடத்திலும் என்னை கொண்டு செல்ல ஆரம்பித்தார்கள். लेकिन कहीं पर भी मेरा जो बीमारी था ठीक नहीं हो पाया. ஆனால் என்னுடைய வியாதி என்னை விட்டு சுகமாகவில்லை, என்னை விட்டு போகவில்லை. एक बार जो है मुझे घर वाले रायपुर लेके गए, हॉस्पिटल में एडमिट था, मैं 7 दिन था. நான் 7 நாள் ஹாஸ்பிடல்ல நான் அட்மிட் ஆயிருந்தேன். और जब मैं वहां पर हॉस्पिटल में एडमिट था तो मेरा इतना बुखार हो गया था, इतना टाइफाइड हो गया था, मैं मरने की स्थिति में आ गया था. மரிப்பதற்கு ஏதுவான அளவிற்கு காய்ச்சல்களும் டைபாய்டு என்கிற அந்த காய்ச்சல்ல நான் அடிமையா இருந்தேன். அதுல நான் பிடிபட்டு அந்த வியாதியிலே மரண தருவாயிலே நான் இருந்தேன். और डॉक्टर ने सुना दिया कि आपका बेटा जो है कुछ दिन का मेहमान है. என்னுடைய தகப்பனாரிடத்தில் டாக்டர் சொன்னார், உங்களுடைய மகன் இன்னும் கொஞ்ச நாட்கள் மாத்திரம் தான் உயிரோடு இருப்பார் என்று சொல்லி. आप ऐसा करो, आप इसको घर ले जाओ. இவர்களை நீங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம்னு சொல்லி சொன்னாங்க. और मेरे को घर ले आए, என்னை வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள். और लेकिन मेरे जीवन का जो स्थिति था वैसे ही था. ஆனால் அப்பவும் என்னுடைய வாழ்க்கை அப்படி பழைய நிலைமையை போல தான் இருந்தது. एक दिन के बाद रात के टाइम इतना बुखार हुआ कि मैं पूरा थरथरा के पूरा कांपने लगा पूरा. ஒரு நாள் இரவு மிகவும் நடுங்குற அளவுக்கு எனக்கு காய்ச்சல் அடிக்க ஆரம்பித்தது. और मेरे घर वाले भी बहुत परेशान थे. என்னுடைய குடும்பத்தார் என்னை குறித்து மிகவும் வேதனை அடைந்து கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள் அந்த ராத்திரியில. उन लोग सोच रहे थे कि हम इसको बहुत से जगह पर लेके जा रहे हैं, क्यों ठीक नहीं हो रहा है, क्यों इसको अच्छा नहीं लग रहा है बोलके. அவர்களோ பேச ஆரம்பித்தார்கள், இவன் எங்கேயோ நம்ம கூட்டிட்டு போயிட்டு ஆனாலும் இன்னும் ஏன் இவனுக்கு சுகம் கிடைக்கவில்லை என்று சொல்லி. और एक दिन की बात है, ஒரு நாளுக்கு அப்புறமாக मेरे पापा का जो है एक पास्टर जी से मुलाकात हुआ. என்னுடைய தகப்பனாருக்கு ஒரு பாஸ்டரை சந்திக்க கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. तो पास्टर बोल के पापा मेरे को बोले, तो पास्टर क्या बोल के मैं कुछ भी नहीं जानता था. பாஸ்டர் என்பது என்னுடைய தகப்பனார் சொன்னார், இப்படிப்பட்ட ஒரு பாஸ்டரை நான் சந்தித்தேன் என்று சொல்லும்போது அப்படி யாரு பாஸ்டர் என்னன்னு என்பது கூட எனக்கு தெரியாது. तो मेरे पापा जो है पास्टर को लेके आए मेरे पास. என்னுடைய அப்பா அந்த பாஸ்டரை என் இடத்துல அழைத்து வந்தார். और वो पास्टर ने मेरे लिए क्या किया, प्रार्थना किया. பாஸ்டர் என்னுடைய வீட்டுக்கு வந்து எனக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். और प्रार्थना किया, मैं पहली बार सुना था, मुझे लगा कि प्रार्थना क्या चीज है. ஜெபத்தை நான் முதல் முறையாக அந்த நாளிலே கேட்டேன். அப்பொழுதுதான் எனக்கு தெரியும் ஜெபம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது என்று. और वो मेरे को जो है ऐसा तो न्यू टेस्टामेंट दिए, इसको पढ़ना बोल के. பாஸ்டர் ने என்னுடைய கரத்திலே புதிய ஏற்பாட்டின் புத்தகத்தை என்னுடைய கரத்திலே கொடுத்து இதை படி என்று சொன்னார்கள். और इसको मैं ऐसे देख रहा हूँ ये क्या चीज है बोल के. நான் அதை திறந்து பார்க்க ஆரம்பித்தேன், இது என்ன என்று சொல்லி. तब उन्होंने जो है मेरे को सुसमाचार सुनाए. அவர்கள் எனக்கு சுவிசேஷம் என்ன என்று சொல்லி அறிவித்தார்கள். उन्होंने मेरे को बोले कि அவர் எனக்கு இடத்துல சொன்னார்கள், प्रभु यीशु मसीह उद्धार करता है. கர்த்தரே நமக்கு விடுதலை கொடுக்கிறவர், यदि आप ரட்சிக்கிறவர். उस पर विश्वास करोगे तो आपके जीवन में परमेश्वर अद्भुत काम करेगा. அவர்களை விசுவாசித்தா என்று சொன்னால், இயேசுவை விசுவாசிப்பா என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் என்று சொல்லி சொன்னார். उसके बाद जो है वो चले गए. तो रात का टाइम है, इस बाइबल को मैं उठा ऐसे थोड़ा सा क्या है देखूंगा बोल के. அவர்கள் பாஸ்டர் போனதுக்கு அப்புறமாக ஒரு ராத்திரி வேளையிலே சரி இந்த வேதவாக்கியத்துல என்ன இருக்கிறது என்று சொல்லி அதை நான் திருப்பி படிக்க ஆரம்பித்தேன். और जैसे ही प्रार्थना किए कुछ 3 दिन के बाद जो है मेरे शरीर में कुछ राहत मिलने लगा. அவர் பாஸ்டர் வந்து செபித்து விட்டு போனதுக்கு அப்புறமாக ஒரு 3 நாளைக்குள்ளாக என்னுடைய சரீரத்துல இந்த காய்ச்சல் கொஞ்சம் கூட இருந்த அறிகுறி கூட தெரியாத அளவுக்கு நான் சுகமாக்கப்பட்டேன். ஹalleluya. हालेलुया. और पास्टर जी ने मेरे को बोले कि आप चर्च जाना, आप प्रभु पर विश्वास करना, इस वचन को पढ़ना. பாஸ்டர் எடுத்து சொன்னா, நீ சபைக்கு போக வேண்டும், கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், இந்த வேதத்தை நீ வாசிக்க வேண்டும் என்று சொல்லி என்னிடத்தில் சொன்னார். और तब जो है
मेरा अंदर जो है कि मतलब मैं प्रभु के प्रति एक विश्वास मेरे अंदर उत्पन्न हुआ। எனக்குள்ளாக கர்த்தர் மேல் உள்ள ஒரு விசுவாசம் எனக்குள்ளாய் பிறக்க ஆரம்பித்தது. मैंने अपने जीवन में सोचा कि என்னோட வாழ்க்கையில நான் யோசிக்க ஆரம்பித்தேன். मैं इतना पूजा पाठ किया, बेगा दुनिया बैल के पास जाके पर मुझे छुटकारा नहीं मिला। நான் எத்தனையோ விக்கிரகத்திற்கு ஆராதனை செய்தும் உலகத்தினுடைய எத்தனையோ மோசமான அக்கிரமங்களை நான் செய்திருந்த பொழுதிலும் जब पास्टर जी ने मेरे लिए प्रार्थना की तो मैं सोचा कि मैं कैसे ठीक हो गया। எல்லாத்தையும் செய்து அக்கிரமங்களால் நிரப்பப்பட்டவனாய் இருந்தும் எனக்காக இவர் செபித்த பொழுது நான் எப்படி சுகமாக்கப்பட்டேன் என்று சொல்லி சிந்திக்க ஆரம்பித்தேன். और मैं बताना चाहता हूं कि जब मैं प्रभु पर विश्वास करने लगा, நான் சொல்ல விரும்புகிறேன், நான் கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பித்த பொழுது तब मेरे माता पिता भी एक बार आश्चर्य हो गई कैसा हो गया बोल के। என்னுடைய தாயும் தகப்பன்மாரும் ஒரு நேரத்தில் ஆச்சரியம் அடைந்தார்கள், இது எப்படி உனக்கு சாத்தியமானது என்று சொல்லி. हम लोग इतना खर्च किए बहुत कुछ किए लेकिन कैसा नहीं हो पाया, ये कैसा ठीक हो गया बोल के। நாங்கள் எத்தனையோ பணத்தை செலவழித்தும் இவனுக்கு சுகமாகவில்லை, ஆனால் இப்பொழுது இவனை எப்படி சுகமடைந்தான் என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்படைந்தார்கள். उसके बाद जो है मेरे परिवार के लोग भी फिर धीरे-धीरे विश्वास मानने लगे। वो भी मतलब ऐसे वचन पढ़ते थे और वो भी है उनके अंदर भी विश्वास जागृत हुआ। அதிலிருந்து தாயும் தகப்பன்மாரும் விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள், வேதத்தை படிக்க ஆரம்பித்தார்கள். और जो डॉक्टर ने मेरे को बोल दिया था कि इसको ले जाओ बोल के, டாக்டர் என் தகப்பனிடத்தில் சொன்னார், இவரை கூட்டிட்டு போ என்று சொல்லி சொன்னார். मैं आज जो भी हूँ ये परमेश्वर की दया से मैं आपके सम्मुख में खड़ा हूँ। கர்த்தருடைய கிருபையினால் இந்த நாளில் நான் உங்கள் சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். शायद मेरा ये प्रभु का से मुलाकात नहीं होता तो मैं कहाँ होता मुझे भी नहीं मालूम। ஒருவேளை அந்த தேவதாசன் என்னை சந்திக்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு நான் எந்த இடத்துல இருந்திருப்பேன் என்று சொல்லி எனக்கு தெரியாது. उसके बाद जो है मेरे अंदर में मैं इस वचन को बहुत ही पढ़ रहा था जब मेरे नियम दिए थे। எப்பொழுது அந்த பாஸ்டர் என்னுடைய கருத்துல அந்த புதிய ஏற்பாட்டை கொடுத்தாரோ அன்றையிலிருந்து இந்த வசனங்களை நான் கவனமாய் ஞானமாய் வாசிக்க ஆரம்பித்தேன். तो एक दिन जो है पास्टर जी आए थे मेरे घर में। ஒரு நாள் அந்த பாஸ்டருடைய வீட்டுக்கு வந்தார். उसका नाम प्रेम प्रकाश नंदा है। அவருடைய பெயர் பிரேம் பிரகாஷ். और उन्होंने जो है वचन से मेरे को एक बात को बताया है। அவர் வசனத்திலிருந்து எனக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்தார். निर्गमन की किताब उसका 20 अध्याय का யாத்திராகமம் அதனுடைய 20ஆம் அதிகாரம் 5 पद में लिखा हुआ है। 5 पद में लिखा हुआ है, 5வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, तू अपने लिए कोई मूर्ति खुद करना बनाना, किसी की प्रतिमा बनाना। நீ என்னை தவிர வேறு எந்த ஒரு விக்கிரகத்தையும் நீ வணங்க கூடாது என்று சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. जो आकाश में जो जल में उस दंडवत न करना। அதாவது என்னை தவிர வேற ஒரு தெய்வங்களை உனக்காக உருவாக்கி கொள்ள வேண்டாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ये वचन जो है मेरे हृदय को पूरा टच हुआ। இந்த வசனம் என்னுடைய இருதயத்தை பிடித்துக் கொண்டது. और उतना दिन से जो है मेरा जीवन में बहुत मतलब परिवर्तन हुआ। அதிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில अनेक மாற்றங்களை நான் பார்க்க ஆரம்பித்தேன். और उसके बाद जो है ऐसे रात का टाइम है, मैं एक बार वचन को पढ़ रहा था। அதுக்கு அப்புறமாக ஒரு ராத்திரி வேளையில அந்த வார்த்தையை நான் அந்த வசனத்தை எடுத்து நான் வாசிக்க ஆரம்பித்தேன். और मेरे अंदर एक बुलाहट आई कि मैं प्रभु की सेवा करूं। என்னுடைய இருதயத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது, இனி கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். जैसे मैं कि परमेश्वर ने शमूएल से बातचीत किया, ऐसे मैंने परमेश्वर की आवाज को सुना। எப்படி கர்த்தர் சவுலின் இடத்துல பேசினாரோ அதே போல கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்டேன். उसके बाद जो है मेरे जीवन में बहुत सारा परिवर्तन हुआ। அதுக்கு அப்புறமாக என்னுடைய வாழ்க்கையில் अनेकமான மாற்றங்கள் வந்தது. और मैं अपने आप को परमेश्वर के हाथ में समर्पित किया। நான் என்னை கர்த்தருடைய கரத்தில் என்னை நான் ஒப்புக் கொடுத்தேன். और आज देखा जाए तो आज मेरे पूरे परिवार भी आज प्रभु में विश्वास ला चुके हैं। இன்றைக்கு பார்ப்பீர்கள் என்று சொன்னால் என்னுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டது. ஹalleluya. और तो है तब जो है मैं अपने आप को परमेश्वर के